Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான question பார்க்கலாம். Invert binary tree. Given the root of a binary tree, invert the tree and return its root. Right? So question வந்து invert binary tree. So invert binary tree என்ன first நம்ம தெரிஞ்சுக்கணும். So நம்மளுக்கு வந்து tree இப்படி இருக்குதுன்னா, so first example பாருங்க. First example வந்து we have this tree like 4 2 7 1 and then 3 1 3 6 9 6 and then 9. So இப்படி இருக்கு tree. So invert binary tree னா எதுவும் இல்லை, we are just swapping the right and left nodes, right? So இந்த tree வந்து invert பண்ண என்ன ஆகும்னா, இந்த root வந்து இப்படியே இருக்கும். So 4 is as such and இங்கே வந்து 7 வரும் because we are swapping the left subtree and right subtree and then இங்கே 2 வரும், right? And இந்த 7ல பாருங்க, 7ல பார்த்தீங்கன்னா 6 and 9 இருக்குது. இந்த 6 and 9மே வந்து ஸ்வாப் ஆகும். அதாவது 9 வந்து ரைட் சைடு இருக்குது, 9 வந்து இப்போ லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ 9 வந்து லெஃப்ட் சைடு வந்துடும் அண்ட் 6 வந்து ரைட் சைடு போயிடும், ரைட்? 6 கம்ஸ் டு த ரைட் சைடு. அண்ட் அதே மாதிரி இந்த சப்ட்ரீ பாருங்கள். ஸோ 2 1 3 இருக்குது. ஸோ 1 வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, 1 வந்து இப்போ ரைட் சைடு வந்துடும். ஸோ 1 கம்ஸ் டு த ரைட் சைடு அண்ட் 3 கம்ஸ் டு த லெஃப்ட் சைடு. 3 வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது, right? So this is the inverted tree. So basically நம்ம வந்து left and right nodes வந்து swap பண்ணுறோம். So it's as simple as that. So question வந்து ஈஸி தான் இது, கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஸ்வாப் பண்ணுறதா தான் நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ டெம்ப்னு ஒரு வேரியபிள் எடுத்துப்போம், டெம்பரரி வேரியபிள் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து we assign it to some a and right, and then a is equal to b, அப்புறம் வந்து b is equal to temp பண்ணுவோம், ரைட்? திஸ் இஸ் ஹவ் வி ஸ்வாப் நம்பர்ஸ். அதாவது 2 நம்பர் ஸ்வாப் பண்ணணும். a வந்து 5, b வந்து 10. இதை வந்து ஸ்வாப் பண்ணணும்னா சப்போஸ் a வந்து 10 அண்ட் தென் b வந்து 5, b is 5, ரைட்? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணணும். அதாவது a வந்து 5 ஆக்கணும் அண்ட் தென் b வந்து 10 ஆக்கணும்னா வந்து we just use a temporary variable and we swap things, right? ஸோ சேம் இதே லாஜிக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷனுக்கு. ஸோ இதை பார்த்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தோணணும் ஆக்சுவலி, பிகாஸ் நம்ம ஸ்வாப் பண்ணுறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சேம் எப்படி ஸ்வாப் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஸ்வாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், டெம்ப்னு. பட் ஆனால் we have in this binary treeல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குது. ஸோ 2 தான் ஸ்வாப் பண்ணணும், ரைட்? ஸோ 2 டிஃப்ரெண்ட் திங்ஸை ஸ்வாப் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். லெஃப்ட் அண்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட் இதோட டைப் பார்த்தீங்கன்னா நோடு, ட்ரீ நோட் டைப் தான். திஸ் இஸ் ஆல்சோ அ நோடு, ஓகே? ஸோ இனிஷியலாக வந்து இது நல்லதாக இருக்கும். பட் லெஃப்ட் என்ன ஸ்டோர் பண்ணணும்னா, லெஃப்ட் வந்து இனிஷியலாக இட் ஸ்டோர்ஸ் த லெஃப்ட் சைட் பார்ட்டு, அதாவது ரூட் ஆஃப் லெஃப்ட். அண்ட் தென் ரைட் என்ன ஸ்டோர் பண்ணணும்னா, ரைட் ஸ்டோர்ஸ் த ரூட் ஆஃப் ரைட், ரைட்? ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will do a recursive call and each call என்ன பண்ணுவோம்னா ரூட் ஆஃப் ரைட்டை வந்து we will assign to the left. லெஃப்டில் வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, ரூட் ஆஃப் லெஃப்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, ஃபைன். ஸோ அதே மாதிரி ரூட் ஆஃப் லெஃப்டில் வந்து we will assign right, ரூட் ஆஃப் லெஃப்ட் we will assign right. So it's as simple as that. We are just swapping the nodes. அப்புறம் வந்து நம்ம we can call the recursive function for left side tree and right side tree. So it's as simple as that. ஸோ புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, ரூட் ஆஃப் ரைட்டில் வந்து லெஃப்ட் சைட் நோடு அசைன் பண்ணுறோம், லெஃப்ட் சைட் சப்ட்ரீ அண்ட் லெஃப்ட் சைட் சப்ட்ரீ ஆர் லெஃப்ட் சைட் நோடு. அண்ட் ரூட் ஆஃப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சப்ட்ரீ ஆர் ரைட் சைட் நோடை வந்து we are assigning. ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ இப்போ கோடு பார்க்கலாம். ஸோ கோடுமே வந்து நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வில் கிரியேட் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ அதை டைப் பார்த்தீங்கன்னா ட்ரீ நோட் தான், பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ அ நோடு. லெஃப்ட் இனிஷியலாக வந்து திஸ் இஸ் நல் அண்ட் ட்ரீ நோட் ஸ்டார் ரைட். ஸோ இதுவுமே வந்து நல், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா we can create a function. ஸோ ஃபங்க்ஷன் பேர் வந்து I will give it as invert. ஸோ ஃபங்க்ஷனில் வந்து I'm passing the root, tree node star root and
ட்ரீ இதில் வந்து லெஃப்ட் ரைட்டும் பாஸ் பண்ணுறேன். ட்ரீ நோட் ஸ்டார் லெஃப்ட் அண்ட் ட்ரீ நோட் ஸ்டார் ரைட். ஃபைன். ஸோ லெஃப்ட் ரைட் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? பேஸ் கண்டிஷன் வந்து இஃப் எல்லா ட்ரீ ப்ராப்ளம்ஸ்க்கும் நமக்கு பேஸ் கண்டிஷன் சேமாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படி இருந்துச்சுன்னா we can just return. Fine. அண்ட் இங்கே என்ன பண்ணலாம்னா we can just have left is equal to root of left. Right is equal to root of right. ஃபைன். ஸோ இதை தான் வந்து நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதை தான் நான் கோடாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து we can say root of right is equal to left. லெஃப்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? ரூட் ஆஃப் லெஃப்ட் ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஸ்வாப்பிங். அண்ட் அதே மாதிரி ரூட் ஆஃப் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து we can இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டு we are swapped. ஸோ மீதி இருக்க நோட்ஸ்க்கு we have to do right. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா we can recursively call the function. ஸோ invert ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து we can call it for left. Actually the order doesn't matter. நீங்கள் வந்து ரைட் கூட கொடுக்கலாம், ரூட் ஆஃப் ரைட் அப்புறம் லெஃப்ட் கூட கொடுக்கலாம். பட் நான் இப்போ லெஃப்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் லெஃப்ட் ரைட் அப்படியே பாஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் சைடு சப்ட்ரீ கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு சப்ட்ரீ கால் பண்ணணும். ஸோ invert root of right left and then right பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரெக்கர்சிவ் கால் வந்து அதே ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு we are in the root node அண்ட் ரூட் நோடில் இருக்கும். அண்ட் தென் லெஃப்ட் சப் ட்ரீ ரைட் சப் ட்ரீ வந்து we have லெஃப்ட்டில் வந்து லெஃப்ட் சப் ட்ரீ ஸ்டோர் ஆகுது அண்ட் ரைட்டில் வந்து ரைட் சப் ட்ரீ ஸ்டோர் ஆகுது. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் ரைட்டை ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இன்ஷியலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 ஆகிடும் அண்ட் தென் இங்கே 2 ஆகிடும். ரைட். அப்புறம் we are calling the left side of the thing. அதாவது 7 இங்கே 7 வந்துடும், 769 வரும். ஸோ 769 லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லைக் 69 போகும். அண்ட் தென் மறுபடியும் 69 வந்து ஸ்வாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லைக் ரெக்கர்சிவாக நம்ம ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா we should call the function. ஸோ invert root பாஸ் பண்ணுறேன் அண்ட் லெஃப்ட் ரைட் அப்படியே பாஸ் பண்ணுறேன். ஃபைன். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ரூட்டை ரிட்டர்ன் பண்ணணும். பிகாஸ் we are returning the new tree, new modified tree வந்து பார்த்தீங்கன்னா this one. ஃபைன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே அக்செப்ட்னு வருது. ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஷின் தான். அண்ட் பை த வே இந்த கொஷினோட லெவல் பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் தான். ஸோ ஜஸ்ட் we are ஸ்வாப்பிங் த நோட்ஸ். அண்ட் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் பைனரி ட்ரீங்கிறது வந்து அமேசானில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் கொஷின். அண்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்ரோச் புரிஞ்சது நம்புறேன். ஜஸ்ட் ஸ்வாப்பிங். அண்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா லைக் 70+ வீடியோஸ் இருக்குது. அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் இருக்குது. மிஷின் லேர்னிங் சீரிஸில் அரௌண்ட் 8-9 வீடியோஸ் வந்திருக்கு. ஸோ மிஷின் லேர்னிங் நீங்கள் தமிழில் கற்றுக்கலாம். அண்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. லைக் டைனமிக் ப்ரோக்ராமிங், கிராஃப்ஸ், நிறைய தனித்தனி கான்செப்டோட பிளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ if you're a beginner learning data structures and algorithms, then you can check out data structures and algorithm series. Exclusively தமிழில் இருக்குது. ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் அண்ட் மிஷின் லேர்னிங் தமிழில் கற்றுப்பாங்க. Thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye. Hey guys.